ஐயோ கண் இமைக்க நேரத்தில் இந்த மாடு பாயும் பாயாதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு 3 மாடு கொண்டு போனேன். 2 மாடு கொம்பனா, அது பழைய மாடு இன்னொன்று வந்துருச்சு. ஒரு கிடை மாடு ஒன்று கொண்டு போனேன். அதை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சி கட்டிட்டாங்க. 2 பேர் கட்டி போனாங்க இதுக்கு கல்யாணத்தில். புது மாடு தான் அது, அதையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் மாடு இந்த புடிகார பையங்களை மட்டும் அவ்வளோ இமைக்கு நேரத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மாடு பாயும் பாயாதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சி கட்ட வேண்டிய கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா போதும், மையம் நுப்பில் கட்டிடுவாங்க. கெட்டிக்கார பசங்க. அதுலேயும் இருக்கிறதுனால தான் திறமை வரும். நாம் போய் பிடிக்க முடியுமா? இல்லாட்டி நான் இந்த போய் யாராவது போய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுலேயே மாடு அந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கணும். அந்த என்ன செப்பு வைக்கிது, அந்த குணம் என்ன இருக்குது, அந்த பார்வை எப்படி இருக்குன்னு அந்த நுணுக்கத்தோடு பார்க்குறதுனால அதை வந்து கண்டுபிடிக்க முடியுது. சும்மா எல்லாருலாம் மாடு பிடிக்கணும் ஈஸியாக. ஒரு கொடுத்துச்சுன்னா குடல்லாம் வெளியே போயிடும். ஆனால் மாடு பிடிக்கிறது ஒரு தனி கலை தான். அதை வந்து யாருமே வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ஏதோ கொஞ்சம் பேர் வேணால் ப்ரைஸுக்கு ஆசைப்படுவாங்க. மற்றவங்களாம் பெரும்பாலும் வந்து மாட்டை பிடிக்கணும். இந்த மாட்டை நான் கட்டினேன்